இன்றைய கதை. ஒரு நாட்டை ஒரு அரசு ஆட்சி செய்து வருகிறாரு. அந்த அரசருக்கு எப்பவுமே துணையா இருக்கிறது ஒரு மந்திரி. இந்த மந்திரி எப்பவுமே என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் அரசருக்கு உடம்புல காயம் பட்டுட்டு, அந்த நேரமும் வந்து எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அரசருக்கு கோபம் வந்துட்டு, அரசர் உடனே அவரை சிறையில பிடிச்சு போடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அரசர் மாறுவேடம் போட்டு வேட்டையாட செல்றாரு. அங்க வேட்டையாடுற இடத்துல காடுகள்ல காட்டுவாசிகளுக்கு ஒரு மூட பழக்கம் இருக்கு. ஏதாவது மனிதர்கள புடிச்சு, அவங்க பலி கொடுப்பாங்க. அந்த வகையில அன்னைக்கு அரசர் மாட்டிக்கிட்டாரு. அரசர பலி கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்றாங்க. ஆனா அவங்க பலி கொடுக்கும்போது, அந்த ஆளுக்கு எந்த விதமான காயங்களும் இருக்கக்கூடாது. அரசருக்கு ஏற்கனவே காயம் இருந்ததுனால, அவர பலி கொடுக்காம விட்டுட்டாங்க. அரசர் தப்பிச்சிட்டாரு. அரண்மனைக்கு வந்துட்டாரு. அரசர் இந்த காயம் பட்டதுனால தானே நம்ம பொழைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு, மந்திரியையும் விடுதலை செய்றாரு. விடுதலை செய்யப்பட்ட மந்திரி, எல்லாம் நன்மைக்கேன்னு மறுபடியும் பாடுறாரு. அரசர் உடனே கேட்குறாரு, "இப்ப நீங்க சிறையிலலாம் இருந்தீங்க. இது கூட உங்களுக்கு நன்மையாவா இருந்திருக்கு? இதுக்கு எதுக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றீங்கன்னு?" கேட்குறாரு. உடனே மந்திரி சொல்றாரு, "அரசரே, நீங்க வேட்டையாட போகும்போது உங்க கூட எப்பவுமே நான் வருவேன். உங்க உடம்புல காயப்பட்டதுனால பலி கொடுக்கல. என் உடம்புல காயம் இல்ல. உங்களுக்கு பதிலா என்ன பலி கொடுத்துருப்பாங்களே. நல்ல வேளை நீங்க என்ன சிறையில போட்டீங்க. நான் தப்பிச்சுட்டேன். அதனால நீங்க என்ன சிறையில போட்டது கூட எனக்கு நன்மையா தான் முடிஞ்சிருக்கு. நீங்க சிறையில போடலைன்னா நான் உங்க கூட காட்டுக்கு வந்திருப்பேன். என்ன அவங்க புடிச்சிருப்பாங்க. அதனால எல்லாம் நன்மைக்கே அரசரேன்னு சொல்லிட்டு போறாரு." இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம பயணத்தை நடத்தினோம்னா நமக்கு அது வெற்றி பயணமா மட்டும்தான் முடியும்.